விழும் மழை துளி எங்கும் நிலம் மட்டுமே தேடும் எங்கள் உயிர் துளி நின்று தமிழை உறக்க பாடும் சாஸ்திரம் எங்கு பழங்கதையே கூறும் புது சரித்திரம் படை தலைவனையே போன முறை சட்டமன்ற தேர்தல் பொழுது நம்முடைய தலைவர் கொடுத்த முக்கியமான வாக்குறுதி மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். ஆட்சி பொறுப்பேற்று நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு விடியல் பயண திட்டம். இந்த திட்டத்தினால இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் ஒவ்வொரு மாசமும் 900 ரூபாயிலிருந்து 1000 வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். கல்லூரிக்கு போகணும், காலேஜ் படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும்னு அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் 13 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். இலவச லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தி 10 லட்சம் பேருக்கு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் போது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதியிலையும் 100% வெற்றியை கொடுத்தது ராமநாதபுரம் மாவட்டம். முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க, எந்த சின்னம்? கை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வர்ற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில அண்ணன் ராஜகண்ணப்பனோட பேர் இருக்கும். வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல அண்ணனை ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? மீண்டும் ஆட்சி அமைக்க போது திமுக தான், மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சரா வரப்போறாரு. இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி? மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாங்கிறது ஆட்சி அமைஞ்சோன்னு 2000 ரூபாய் உயர்த்தி தருவதுன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி தரப்படும் கொடுத்திருக்கோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாங்கிறத உயர்த்தி 1500 ரூபாய் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் வீடுகள் கலைஞர் கனவு இல்ல திட்டத்துல வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுக்கப்படும். அந்த கூப்பனை வச்சு உங்களுடைய வீட்டுக்கு தேவையான மின்சாதன வசதிகள் எதுவா இருந்தாலும் நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம். ஃப்ரிட்ஜ் வேணும்னா ஃப்ரிட்ஜ், டிவி வேணும்னா டிவி, மிக்சினா மிக்சி, மைக்ரோவேவ் அவன்னா அவன், கிரைண்டர்னா எல்லாமே உங்க இஷ்டம். மகளிருடைய விருப்பத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விட்டுட்டாங்க. இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் கதிரவன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிக்க வச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்க செய்வீங்களா? ஒன்றிய பாஜக அரசுடைய மெத்தன போக்கால தமிழ்நாட்டு மீனவர்கள் மேல தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு மீனவருடைய பாதுகாப்பை அவரால் உறுதி செய்ய முடிஞ்சதா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் அங்கிருந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க, தாக்குதல் நடத்துறாங்க, மீன்பிடி கருவிகளை எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க, படகுகளை பறிமுதல் செஞ்சிடறாங்க, அங்க கொண்டு போய் சிறையில் அடைச்சிடுறாங்க. ஆனா இதே குஜராத் மீனவர்களா இருந்தா இந்நேரம் ஒன்றிய அரசு பார்த்துட்டு சும்மா இருக்குமா? எதிர்கட்சி தலைவர் இதற்கு வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. நம்ம முதலமைச்சர் மட்டும்தான் தொடர்ந்து மீனவர்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறார். தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதிட்டு இருக்கோம். மீனவர் மேல நடக்கிற தாக்குதல் ரேடார் மூலமா கண்டுபிடிச்சு முறியடிப்போம்னு பிரதமர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு மோடியவே நம்ம ரேடார்ல தான் தேடிட்டு இருக்கிறோம். வர்ற சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டு அணிக்கும் டெல்லி அணிக்குமான போட்டி. இதுல தமிழ்நாடு அணி நாம தான் ஜெயிச்சு காட்டுவோம், டெல்லி அணிய ஓட ஓட விரட்டுவோம். போன சட்டமன்ற தேர்தலையே கிட்டத்தட்ட 60,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் காதர் பாட்சா அவர்களை வெற்றி பெற வச்சிங்க. இந்த முறை அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? இந்த திருமய தொகுதியில் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் பணிகள் நடைபெற்று வருது. 19 ஆண்டுகளுக்கு பிறகு திருமயம் சத்திய கிரீஸ்வர் கோயில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் ஆட்சியில. அதே மாதிரி மருத்துவமனைக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல
புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. பொன்னமராவதி பேரூராட்சி இன்னைக்கு நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி பொன்னமராவதியில இன்னைக்கு புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்திருக்கிறவர் உங்களுடைய அமைச்சர் ரகுபதி அவர்கள். செங்கிரையில 3 கோடி ரூபாய் செலவுல இன்னைக்கு முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம் உங்களுடைய அமைச்சர் அவர்கள் முயற்சினால இன்னைக்கு வந்திருக்கு. 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல எத்தநாடு பாலம், 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கூடலூர் அணைக்கட்டு, 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கடியாப்பட்டி, வேந்தன்பட்டி, குழிபறை பகுதியில இன்னைக்கு துணை மின் நிலையங்கள். தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்கள்ல புதிய சாலைகள் போடப்பட்டிருக்கு. அவை மடத்துப்பட்டி, செம்பூதி, கூடுதலைப்பட்டி, காயம்பட்டி, தேனிமலை இப்படி பல ஊர்கள்ல இன்னைக்கு புதிய கலையரங்கங்கள் நம்முடைய அரசு கட்டி கொடுத்திருக்கு. 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கடையக்குட்டியில இன்னைக்கு புதிய பெரியார் நினைவு சமத்துவபுரம் நம்முடைய அரசு கட்டி கொடுத்திருக்கு. இதெல்லாம் இந்த 5 வருஷத்துல உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரா அண்ணன் ரகுபதி அவர்கள் இந்த பகுதிக்கு கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள், அதோட எடுத்துக்காட்டு மட்டும்தான். இன்னும் பல்வேறு திட்டங்கள் வரணும்னா வருகின்ற 23ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு நீங்க வாக்களிச்சு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிறது செய்வீங்களா?